தொடர்ந்து துணைவேந்தர் மாநாடு குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக இணைகிறார் கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி. வணக்கம் சார். ஆளுநர் மாநாடு துணைவேந்தர்கள் குறிப்பாக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணிக்கிறதாக முடிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சமீபத்தியா என்னுடைய டிவி பேட்டிலையும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மாநாடை கவர்னர் அவர்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, அதாவது கோர்ட்டுக்கு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இந்த பரபரப்பான சூழ்நிலையில இது தேவையற்றது அப்படின்னு நாங்க சொன்னோம். காரணம் ஒரு வைஸ் சான்சலருடைய மகாநாடு சான்சலர் நடத்தலாம். பட் எப்போ அப்படின்னா, கண்டிப்பா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்களையும் ப்ராப்பரா இன்வைட் பண்ணி அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி ஒரு காமன் அஜெண்டா பிட்வீன் சான்சலர் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ஒரு காமன் அஜெண்டா போட்டு, ஏன்னா அது மாநிலத்துக்கு சாதகமா தான் இருக்கணும். அதனால இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா துணைவேந்தர்கள் நினைச்சிருப்பாங்க, நம்மளுக்கு எதுக்கு வம்பு, எதுக்கு அரசியல் அப்படின்னு சொல்லி அவங்க போகாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். ஏன்னா அல்டிமேட்லி ஒரு துணைவேந்தர் அவங்க ஒரு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்துதான் இருக்கணும். ஏன்னா ஃப்ரம் ஃபினான்ஸ், ஃப்ரம் சிண்டிகேட் பேங்க், எந்த ஒரு ப்ராப்பர் டிசிஷன் எடுக்கணும்னா வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடைவெளி கவர்னருக்கும் இருக்கும்போது எதுக்கு நாம நடுவில் அதுல இது இருக்கணும்னு சொல்லி அவங்க போகாம இருந்திருக்கலாம். கருத்துக்களுக்கு நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி.